ஹலோ, ஹாய் எவ்ரிஒன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? தேங்க் யூ ஸோ மச் ஃபார் 1K சப்ஸ்கிரைப்ஸ். ஆமா, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என் சேனல் 1K வரைக்குமே ரீச் ஆயிருக்கு. ஸோ யாரெல்லாம் என்னுடைய வீடியோஸ்க்கா இருக்கட்டும், என்னுடைய ஷார்ட்ஸ்க்கா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த 1Kவோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணாம, இன்னும் நெறைய, நெறைய, நெறைய சப்ஸ்கிரைப் வந்து நான் வந்து நெறைய வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஸோ, அம் யாரெல்லாமே வந்துட்டு இன்னும் கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வராம இருக்கீங்களோ, ஸோ வாங்க கண்டிப்பா நெறைய வந்து இங்க நமக்கு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லாவே யூடியூப்ல இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், நல்லாவே நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எல்லாருமே வந்துட்டு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் ஒரு இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த மாதிரி வந்து நெறைய பேரு வீடியோஸா இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு ஸ்கில்ஸ வந்து இதுல வந்து காட்டுறாங்க. ஸோ இத வந்து யாருமே ம் ம் வீடியோஸ் பார்த்தோமா, லைக் போட்டோமா அப்படின்னு இல்லாம, ஸோ பார்க்குற எல்லாருமே கூட கான்டென்ட் கிரியேஷன் கிரியேட் பண்ணிக்கணும். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கவுண்டோ, இல்ல ஒரு பேஜோ, யூடியூப் சேனலோ இருக்கணும். அது வந்து எப்பவுமே வந்து நமக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்குமே. ஸோ எனக்கு வந்துட்டு ஆம் இப்ப வரைக்குமே வந்து சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இன்னைக்கு வந்துட்டு லயன் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. லயன் போர்ட்டல் கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆகஸ்ட் 8, 2025. ஸோ இந்த நாள் வந்துட்டு ஒரு மேனிஃபெஸ்ட்க்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த மாரி ஒரு 8 பே லீஃப்ஸ் வந்து உங்ககிட்ட வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும். அதுல உங்களுடைய விஷஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பே லீஃப்ல எழுதிட்டு, அத வந்துட்டு யூனிவர்ஸ்க்கு நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பேன். மேபி நான் அப்லோட் பண்ணதே வந்து கொஞ்சம் லேட்டா தான் இருந்திருக்கும். ஆ ஸோ இந்த வாட்டி இல்ல அப்டின்னா கூட டே பை டே நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண கத்துக்கோங்க. அது எல்லாமே வந்து நெறைய பேருக்கு நல்ல ஒரு சக்சஸ குடுக்குது. உண்மையா சொல்லப்போனா இல்லையா? ஸோ எதுவுமே வந்து இங்க நெகட்டிவ் அப்டின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே பாசிட்டிவ். ஆனா நம்ம தான் அத தேடாம இருக்கிறோம் அப்டிங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. ஸோ அதனால ப்ளீஸ் எல்லாருமே வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாட்டெவர் உங்க ட்ரீம்ஸ் அது நல்லதா மட்டும் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கோ, இல்ல ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கு அப்டின்னா, அந்த மாரி விஷயங்கள மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ பாசிட்டிவா இருக்கிற விஷயங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெறைய யூடியூப்லயே மேனிஃபெஸ்டேஷன் அப்டின்னு போட்டாலே எவ்ளோ வருது. அவங்கவங்க லாங்குவேஜஸ்க்கு ஏத்த மாதிரி கூட எவ்வளவோ வருது வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாமே ஒவ்வொன்னா பார்த்துட்டு, ஸோ நீங்க வந்து உங்களுடைய ட்ரீம்ஸ அச்சீவ் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து நமக்கு நம்ம லைஃப்ல பார்த்தீங்க அப்டின்னா, என்னதான் நம்ம எப்படி சொல்றது? இருந்தாலுமே காட் அப்படிங்கிற ஒண்ணு இல்ல அப்படின்னா, நம்ம யாருமே இங்க கிடையாது. ஆக்சுவலி அதுதான் உண்மை. அதனால ஆ கிறிஸ்டியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா, தயவு பண்ணி சர்ச்சுக்கு போங்க. நானும் ரொம்ப நாளு விட்டுட்டேன். இடையில சர்ச்சுக்கு போறதே விட்டுட்டேன். ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே எனக்கு வந்துட்டு சர்ச்சே நான் போவே இல்ல. அப்பன்னா சொல்லப்போனா போணும்னு நெனைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு விஷயம் போக முடியாம ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நானுமே நாளையிலேருந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாட்டெவர் தடங்கல் வந்தாலுமே சரி, அலாரம் வச்சு எழுந்திரிச்சுட்டு சண்டே மட்டும் அந்த ஒரு டே நம்ம அது கடவுளுக்காக குடுத்து தான் ஆகணும். மேபி ஹிந்துஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஃபாலோ பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழம ஆனா இத பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு அவங்க ஒவ்வொரு இது நெறைய விஷயங்கள அவங்க வந்து அவங்கவங்க கடவுளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுத்துட்டே இருப்பாங்க. பட் நெறைய கிறிஸ்டியன்ஸா இருக்கிற நம்ம வந்துட்டு நெறைய வந்து நம்ம காடுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல. ரெஸ்பான்ஸ்ன்றதில்ல. ஒரு எப்படி சொல்றது? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம இருக்கிறதில்ல காடுக்கு. மத்த ஆம் எப்படி சொல்றது? மத்த ஹிந்துஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸ் பண்ற அளவுக்கு கூட கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப லெதார்ஜிக்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இதுதான் ஆக்சுவலி உண்மை. ஸோ சர்ச் போகாம இருக்கிறவங்களா இருக்கட்டும், வாட்டெவர் தயவு பண்ணி சர்ச்சுக்கு போங்க. இப்ப கிறிஸ்டியன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச் போறது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து அந்த வார்த்தைகள கேட்க, கேட்க, கேட்க தான் நம்மளுடைய ஆத்துமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு இல்லையா? ஸோ அது பலப்படுறது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையால மட்டும் தான். இந்த கடவுளுடைய வார்த்தைக்காக மட்டும் நம்ம வந்து எப்படி சொல்றது? அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறது வந்து நமக்கு தான் ஏதாவது ஒரு பிரச்சனை
இல்ல நமக்கு தான் வந்துட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டே இருக்கும். மேபி அது கிறிஸ்டியானிட்டில இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும். சர்ச்சுக்கு போலன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். வசனத்த கேட்காம விட்டுட்டோம் அப்டின்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு ஒரு பின்விளைவுகள நம்ம சந்திச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ நானுமே ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு எனக்கு சர்ச்சுக்கு போய் 2 டூ 3 இயர்ஸ் வந்து எனக்கு ஆகுது ஓப்பனா சொல்லப்போனா. ரெகுலரா நான் சர்ச்சுக்கு போய் சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போயிட்டு கண்டினியூவா இவ்வளோ பிரேக் எனக்கு வந்துருச்சு. ஸோ, அத இனிமே நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா போணும். சர்ச்சுக்கு போணும். எந்த சர்ச்சுக்கு போறோன்றது முக்கியம் இல்ல. சர்ச்ல இருக்கிறவங்க கரெக்ட்டா இருக்காங்களா? கரெக்ட்டா இல்லையா? அடுத்தவங்க கரெக்ட்டா இருக்கிறாங்களா? இல்லையா? அதுவுமே நமக்கு முக்கியம் இல்ல. நம்ம எண்ணம் வந்து அ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன ரியாக்ட் ஆகுறோம்? நம்ம எப்படி அத கீழ்ப்படிந்து நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க மெயின் பாயிண்ட்டே. ஸோ அது அவர் என்ன நமக்கு சொல்லியிருக்காரு பைபிள்ல, அது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். நான் சர்ச்சுக்கு போறேன், அவங்க சரியில்ல. நான் சர்ச்சுக்கு போறேன், அவங்களுக்கு மட்டும் எல்லா நன்மையும் நடக்குது. எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நம்ம ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ போய் போய் இப்ப உனக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட் எனக்கே வந்திருக்கு அந்த மாதிரிலாம். பட் அதெல்லாம் நம்ம நம்ம பிரேக் பண்ணி தான் ஆகணுமே. ஏன்னா அ கடைசி காலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன்ஸ்க்கு தெரியும். 666 டேஸ் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன்ஸ்க்கு நல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் எப்படி சொல்றது? நம்மள நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா, நம்ம ஆத்துமாக்கு கண்டிப்பா பிரேயரா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், அவருடைய வெர்சஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஆத்துமாக்கு ஒரு போஜனம் குடுக்கணும் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அது கண்டிப்பா இந்த பிரேயர், பைபிள், விசுவாசம் இதெல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இதெல்லாம் ரியலைஸ் பண்றேன். ஆனா என்னால அத என்னாலயே வந்து கன்டின்யூ பண்ண முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயத்துல பிரேக் த்ரூ ஆயிக்கிட்டே இருக்கேன் நானு. அது எல்லாத்தையுமே உடைக்கணும் அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு பிசாசின் கட்டு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுமே. நல்லா ஒரு சர்ச் போணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், காலைல சீக்கிரமா எழுந்திரிக்கணும்னு நினைப்பேனா, நானே தூங்கிடுவேன். அப்புறமா பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கே தள்ளி போயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு 2 டூ 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப லாங் கேப் இல்லையா? நான் வந்து கடவுள்கிட்ட நெருங்கிய உண்மையாவே நான் பார்த்துருக்கேங்க. ஒரு ட்ரஸ்டபிளான காட் அப்டின்னா, அது வந்துட்டு ஏசப்பா அப்படின்னு வந்து எனக்கு உண்மையா நல்லாவே தெரியும். ஆனா, அது வந்துட்டு நம்ம உணர்ந்தா தான் ஒரு சில பேருக்கு தெரியுமே. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தா தான் தெரியும். நம்ம என்னதான் ப்ரீச் பண்ணி சொன்னாலுமே, ஒரு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி சொன்னாலுமே, டக்குன்னு யாருமே அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ, அதனால நான்லாம் ஒரு சில விஷயத்த வந்து ரியாலிட்டியா நான் பார்த்துருக்கேன். அதனால ஓகே. காடுனா, இவர் அப்போ ஒருத்தர் இருக்கார் போல. இப்ப நிஜமான கடவுள் இவர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியுது. ஐ மீன் மனசுக்கு தெரியுது. இல்ல புத்தி கரெக்ட்டா இல்ல. இல்ல புத்திக்கு தெரியுது, இல்ல மனசு கரெக்ட்டா இல்ல. ஏதோ ஒண்ணு ஃபால்ட் வந்து அங்க ஆகிட்டே இருக்கு. ஆக மொத்தத்துல ஒரு உண்மையான கடவுள் அப்படின்னா, அது ஏசப்பா மட்டும் எனக்கு நெறையவே தெரியுது. டிஃபரன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனா என்னாலயே அத ஃபாலோ பண்ண முடியாம போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஒரு பலவீனம் தான். இதெல்லாமே ஒரு டெஸ்ட்டா கூட நான் நெனச்சுக்கலாம். கடவுள் எனக்கு வைக்கிற டெஸ்ட்டா கூட நெனைக்கலாம். இல்லன்னா பிசாசின் சோதனைகளா இருக்கலாம். இல்ல ஏதோ கட்டுக்களா இருக்கலாம். பிசாசின் கட்டுக்களா இருக்கலாம். நெறையவே இருக்கு. அது கிறிஸ்டியானிட்டில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பட் நம்ம விழுந்துட்டோம் அப்டின்னா, அதே இடத்துலயே நம்ம விழுந்து கெடக்கக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம திரும்ப எழுந்திரிக்கணும். நமக்கு வந்து சர்ச்சுக்கு போனா இது நடக்கும் அப்படின்னு யோசிக்காம, நடக்குதோ இல்லையோ எனக்கு ஒரு அதிசயம் நடக்குது, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குது, அப்படிலாம் யோசிக்காம போயிடணும்ப்பா. சர்ச்சுக்கு நான் போயிடணும். அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதே போல டெய்லி ஒரு 24 ஹவர்ஸுக்கு பர் டே நமக்கு இருக்கு அப்படின்னா, ஸோ அதில அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நம்ம காடுக்கு குடுக்கணும். இதெல்லாமே நான் நினைப்பேன் ஆல்ரெடி. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். எப்படி சொல்றது? ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 டைம்ஸ் வந்து நம்ம பிரேயர் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பேன். ஆனா ஒண்ணுமே எனக்கு முடியவே முடியாது. நினைக்கிறது எல்லாமே யோசிப்பேன். அந்த அளவுக்கு நான் யோசிப்பேன். ஆனா என்னால எதுவுமே செயல்படுத்தவே முடியாது. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து பிரேக் த்ரூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அம் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க கிறிஸ்டியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்க கிறிஸ்டியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா, சர்ச்சுக்கு போங்க. ஆ உங்களுடைய லைஃப்ப வந்து ரீகிரியேட் பண்ணுங்க. ஒரு எப்படி சொல்றது? இங்க போறோம், நமக்கு நல்லது நடக்கல. நல்லது நடந்தா மட்டும் தான் இந்த காட நம்ம வந்து பிலீவ் பண்ணணும் அப்படின்னு இல்லாம, நீங்க போங்க, போய்க்கிட்டே இருங்க. உங்களுக்குன்னு அந்த ஹோப் இருக்கும் இல்லையா? அந்த ஹோப்ப மட்டும் என்னைக்குமே விடாதீங்க. இன்னைக்கு இல்லன்னா கூட நாளைக்கு கண்டிப்பா அது ஒரு இரட்டிப்பான நன்மையாகவோ, இல்ல ஒரு 100 தனையான நன்மையாகவோ கண்டிப்பா திரும்ப வரலாம். இன்னைக்கே அது வந்து நமக்கு கிடைக்காம இருக்கலாம். பட் இன்னும் டேஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுக்குள்ள நமக்கு நடக்கும்.
ஸோ அது வரைக்குமே நம்ம ப்ரேயரை விடாமல், பைபிளை விடாமல், காடை விட்டு விலகாமல் இருந்தாலே நமக்கு போதும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய லைஃபுக்கு வந்து ம், ஒரு ஆகாரம் தான் இதெல்லாமே சொல்லப்போனால். ஸோ அந்த ஆகாரத்தை நம்ம வந்து அந்த ஆத்துமாக்கு கரெக்டாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆத்துமா வந்து நமக்கு எப்படி மகிழுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச் போகிறதால மட்டும்தாங்க. வேற எதாலையுமே இல்ல. இந்த சரீரத்தை வந்து நம்ம சாப்பாடு போட்டு வளர்க்குறோம். ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறமா ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு கிறிஸ்டியானிட்டியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அதனால ப்ளீஸ் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கள வந்து நம்ம மாத்த முடியாது. கடவுளால மட்டும் தான் அது மாத்த முடியும். நம்ம சொல்லலாம். "ஏசப்பாவ நம்புங்க, கண்டிப்பா விடுதலை ஆகும். நல்லது நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல தான் முடியுமே தவிர, அத வந்து அவங்க கிட்ட வந்து எப்படி சொல்றது? அந்த பெர்சனே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நெனச்சா கூட, அவங்க மாற மாட்டாங்க. அவர் தொட்டா மட்டும் தான் மாத்த முடியும். அப்படி மாறணும் அப்படின்னு நமக்கு அவங்க மேல ஒரு ஆசை இருந்தா கூட, இந்த பெர்சன் மாறி சர்ச்க்கு வந்தா எவ்வளோ நல்லாருக்கும் அப்படின்னு நம்ம நெனச்சா கூட, அவங்களுக்காக ஜெபிக்க மட்டும் தான் முடியும் இல்லையா? ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட்டு அதுல வந்து பலப்படணும். அடுத்தவங்களையுமே பலப்படுத்தணும். பலப்படுத்துற அளவுக்கு நமக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு ப்ரேயர் நமக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ, கண்டிப்பா வந்து வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதெல்லாமே ரொம்ப லைஃப்‌க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கன்டென்ட்ட தான் நான் வந்து சொல்லியிருக்கேனே. ஏன்னா நான் வந்து நெனச்சேன். நான் என்ன நெனச்சேனோ அத தான் நான் பேசியிருக்கேனே ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ, அதனால அ நான் ஏதாவது ராங்கா பேசியிருக்கேன் அப்படின்னா கூட உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் எனக்கு அத வந்து தெரியப்படுத்துங்க. ஒண்ணும் இல்ல. சாப்பாடு நான் வச்சிருக்கிறேன். அத தான் பார்க்க வந்தேன். வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால சண்டே வருது அப்படின்னா, சர்ச்சுக்கு மறக்காம கண்டிப்பா போயிடுங்க. சர்ச்ச மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. விடாதீங்க. கடவுள வந்து எதுக்காகவோ, யாருக்காகவோ நம்ம விடக்கூடாது. ஹிந்துஸ் அவங்களுடைய காட்ஸ்ல அவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுத்து கரெக்ட்டா வணங்குறாங்க. முஸ்லிம்ஸு டைம்க்கு துவா பண்றாங்க. அதேபோல கிறிஸ்டியானிட்டியும் நம்மலாம் இருக்கணும். ஸோ, கடவுளுடைய வருகை வரைக்கும் நம்ம வந்து உண்மையா இருந்தா மட்டும் தான் அந்த பரலோகத்துக்கே நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுவோமா? அதுவரைக்கும் நம்ம உண்மையா இருக்கிறோம். சில டைம் தவறிடுவோம். பட் விழுந்துருவோம். வாட்டெவர் எது வந்தாலுமே திரும்ப அதில நிலைச்சு இருக்கணும். எண்ட் ஆஃப் தி டே வரைக்குமே அவருடைய வருகை மட்டுமே. இதுதான் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா நான் சொல்றேனே. ஸோ, அதனால நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்க லைஃப்ல அப்படின்னா கூட ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் போடுங்க. ஃபாஸ்டிங்ல இருந்து ஜெபிங்க. இதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நடக்கணும். ஸோ அவருடைய வசனத்த வச்சு ஜெபிங்க. நீங்க இத சொல்லியிருக்கீங்களே, என் லைஃப்ல வந்து எனக்கு நீங்க இத நிறைவேத்தி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்த வச்சு சொல்லி ஜெபிங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஹோப்ப விடாதீங்க. எப்பவுமே எல்லாமே நல்லதா மட்டுமே நடக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல நான் உங்கள வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? இன்னும் நெறைய சப்ஸ்கிரைப்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். Thank you so much for watching my video. Thank you all.